வணக்கம். இது வழக்கு. படங்கள்ல தீவிரவாதிகள் காட்டுல வாழ்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் நாமும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் பொய்ங்கிறத நிரூபிச்சிருக்கு சமீபத்தில் நடந்த புத்தூர் டெரர் அட்டாக். மக்களோட மக்களா இருந்து பல்வேறு கொலை சம்பவங்களை மிக கொடூரமா அரங்கேற்ற திட்டமிட்டு இருக்கு ஒரு கும்பல். இன்னைக்கு அவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு உதவி செஞ்சது யாரு? இவங்களுக்கு பின்னணியில யாரு இருக்கா? இது மர்மமாவே இருக்கு. அதை பத்தி தான் இப்போ விசாரணை நடந்துச்சு. அக்டோபர் 5ஆம் தேதி ஆந்திர மாநிலம் புத்தூர். ஊரே பதற்றத்தில் பற்றிக் கொண்ட நாள் அது. கிட்டத்தட்ட 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் ஆகிய முக்கிய தீவிரவாதிகள் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார்கள். இந்த முக்கிய குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்தது போலீஸ் பக்ருதி. ஆம், இவர் சென்னை போலீசாரிடம் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு பெரிய தீவிரவாத கும்பலை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்திருக்க முடியாது. கடந்த ஆண்டு இதே மாதம் பாரதிய ஜனதா மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் அரவிந்த ரெட்டி வெட்டி வீழ்த்தப்பட்டார். வேலூர் வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ் உள்ளிட்ட இந்து இயக்க முக்கிய தலைவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொலைகளை எல்லாம் அரங்கேற்றியது யார் என்பது தெரியாத மர்மமாய் இருந்து வந்தது. ஆனாலும் இந்த கொலைக்கு தற்போது பிடிபட்டுள்ள போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக், அபுபக்கர் ஆகிய 4வரும் தான் கொலைக்கு காரணம் என்று கூறப்பட்டது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியை கொலை செய்ய இவர்கள் சதித்திட்டம் தீட்டியதும் ஏற்கனவே அம்பலமானதுதான். கோவை குண்டுவெடிப்பு, பெங்களூரு குண்டுவெடிப்பு என பல்வேறு சதி திட்டங்களுக்கும் இந்த 4வரும் தான் காரணம் என்கிறார்கள். தொடர்ந்து தேடப்பட்டு வந்த இந்த குற்றவாளிகள் அக்டோபர் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். கைது செய்து அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் படி அவர்கிட்ட புத்தூர் ஆந்திரா மாநிலத்திலிருந்து ஒரு சில வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்திருக்கிறோம். அவர் கன்ஃபெஷன் பேரில் ஒரு சில கொலை குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மீண்டும் அவரை கஸ்டடி கேட்டு மேஜிஸ்ட்ரேட் அப்ளை பண்ணதில் 6 நாள் எங்களுக்கு கஸ்டடி கொடுத்துருக்காரு. ஸோ அது சம்பந்தமாக விசாரித்து வந்துட்டுருக்கோம். அது மேலும் அவர்களுடைய அசோசியேட்ஸ் 2 பேர் டூரில் ஒரு வீட்டில் இருக்காங்கன்ற தகவலின் பேரில் போய் அவங்களும் ஆந்திரா போலீஸ் உதவியோடு அவங்களையும் வெளியே கொண்டாந்து ஒருத்தரை கைது செய்திருக்கோம். ஒருத்தர் அடியின் காரணமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். போலீஸ் பக்ருதீன் கடந்த 4ஆம் தேதியன்று மாலை சென்னை பெரியமேடு காவல் நிலையம் சூளை அருகே கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது கூட்டாளிகள் இருக்கும் இடமும் தெரிய வந்தது. இதையடுத்து கடந்த 6ஆம் தேதி அதிகாலையிலேயே ஆந்திர மாநிலம் புத்தூரை முற்றுகையிட்டது போலீஸ். போலீசாரின் முழு கண்காணிப்பு புத்தூர் நகரம் சுற்றி வளைக்கப்பட ஊர் மக்கள் பதற்றத்தில் ஆழ்ந்து போனார்கள். ஒட்டுமொத்த மீடியாக்களும் புத்தூர் நகரில் அணிவகுக்க என்ன நடக்கிறது என்பது தெரியாமலேயே பலரும் குழப்பத்தில் இருந்தார்கள். பாதுகாப்பு பிரிவு ஐஜி கண்ணப்பன், சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் அன்பு உள்ளிட்டோர் தலைமையில் சிபிசிஐடி போலீசார், அதிரடி படையினர், ஆந்திர போலீசின் அக்டோபர் படையினரும் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்தனர். தீவிரவாதிகளை பிடிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததால் அங்கிருந்த 300 குடும்பங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருந்தன. தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் இருந்தது. தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவு இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் பால் போடுபவர் போன்று வீட்டின் கதவுக்கு அருகே சென்றிருக்கிறார்.
பிலால் மாலிக், அவரது கூட்டாளி பன்னா இஸ்மாயில் ஆகிய இருவரும் லட்சுமணனை அடையாளம் கண்டுகொள்ள அதிகாரி லட்சுமணனை வீட்டிற்கு உள்ளே இழுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இப்போதுதான் போலீசாரின் துப்பாக்கிச் சூடு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் பன்னா இஸ்மாயில் வயிற்றில் குண்டு பாய அதன் பிறகே தீவிரவாதிகள் தளர்வு கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகே உள்ளே இருந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் பத்திரமாக மீட்கப்பட்டு சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பல முறை எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடப்பட்டும் அவர்கள் சரணடைய முன்வராததால் வீட்டின் மேற்கூரையில் துளையிட்டு அதன் வழியாகத்தான் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வீட்டிற்குள் இருந்த பிலால் மாலிக் மனைவி ஹசீனா பானு மற்றும் அவரது 3 குழந்தைகளும் வெளியில் வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு பிறகு பிலால் மாலிக்கும் பன்னா இஸ்மாயிலும் சரணடைய முன்வந்தார்கள். 1.5 வருஷமா இருக்கிறான் தம்பி. ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காண்டி ஒரு இதா பாக்குறது அதெல்லாம் இல்லை. அந்த பையன்கிட்ட தலை வலிச்சுக்குன்னு போவான், தலை வலிச்சுக்குன்னு வருவான். அவன் பாட்டு என்ன அது என்ன ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் நாங்க அந்த பக்கம் இருக்கிற சமைத்து அவன் வருத்தம் தான் இருந்தான். இங்கே அவன் ஒண்டியா இருப்பான், வருவா போவான், அவனே சமைச்சுக்குவான். அதெல்லாம் நல்லா அழகா அவனே இது செஞ்சுக்கிட்டு போவான். ஆனா இது மாதிரி ஆளுன்னு யாருக்கும் அனுமானமே வரல. இவன் என்ன இது மாதிரி ஆளா இப்ப இல்ல. எல்லாரும் கூட பையன்தான் அப்படி தெரியாத பையன்தான். அப்படிப்பட்டவன் இப்பதான் தெரிஞ்சது அவனா. புத்தூர் ரயில் நிலையம் அருகேயே பல ஆண்டுகளாக பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி முடிவு கட்டப்பட்டது. தீவிரவாதிகள் சிக்கிக் கொண்ட பதற்றம் ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் அவர்களை கண்காட்சி பொருளாகவே பார்த்து சென்றார்கள். அவர்கள் தங்கியிருந்த வீடும் காட்சி பொருளாக மாறியது அன்று. ஊரே மக்கள் கூட்டத்தால் திமுதிமுத்து போக, மக்களோடு மக்களாக வாழ்ந்த தீவிரவாதிகளை பிடித்துச் சென்றார்கள் போலீசார். மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்படும் இவர்களை அதிகாரிகள் திறமையுடன் பிடித்துள்ளதால் பொதுமக்களின் ஏகோபித்த பாராட்டுக்களை பெற்றார்கள். அவர்களின் கைதட்டல்கள் அடங்கவே வெகுநேரம் பிடித்தது. பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் என்ற 3 பேர் ஒரே நேரத்தில் பிடிபட்ட சந்தோஷம் காவல்துறையை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பைகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய எல்லோருமே காத்திருந்தார்கள். அரவிந்த் ரெட்டி, வேலூர் வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ், இவங்க எல்லாருடைய கொலைக்கும் இந்த 4 பேரை தான் காரணமா சொல்றாங்க. குறிப்பா இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்களையும் பாஜகவை சேர்ந்தவங்களையும் கொலை செய்யறதுக்கு அப்படி என்ன காரணம் இருக்கும்? சென்னையில மாட்டிக்கிட்ட போலீஸ் பக்ருதீன் தன்னோட கூட்டாளிகள் இருக்கிற இடத்தை வெகு சீக்கிரமே தெரியப்படுத்திருக்காரு. அவரு கொடுத்த தகவல் பிரகாரம் அவருடைய கும்பல் பிடிபட்டிருக்காங்க. ஆனா புத்தூர்ல நடந்த இந்த ஆபரேஷன் ரொம்ப ஈஸியா நடந்ததுன்னு கிடையாது. இதுக்காக காவல்துறை அதிக சிரத்தை எடுத்து இந்த கும்பலை பிடிச்சிருக்காங்க. போலீஸ் பக்ருதீன் சொன்ன தகவல் அடிப்படையில் போலீசாரின் வளையத்திற்குள் இறுக கட்டப்பட்ட புத்தூர் நகரம் இன்னமும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. சாதாரண மனிதர்களை போன்று உலவி வந்த இந்த குற்றவாளிகள் யாருக்கும் சந்தேகம் வராதபடி பார்த்துக் கொண்டதாக சொல்கிறார்கள். அக்டோபர் 6ஆம் தேதியில் புத்தூர் நகரை மட்டுமல்லாது நாட்டையே அலறவிட்ட தீவிரவாதிகள் புத்தூர் நகரில் இருந்து தமிழகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பைகளும் பத்திரமாக எடுத்து வரப்பட்டன. பிடிபட்ட பன்னா இஸ்மாயில் வயிற்றில் குண்டு துளைத்துள்ளதால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது போலீஸ் பக்ருதீனும் பிலால் மாலிக்கும் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து வருகின்றன. பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக்
போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டுள்ளது ஒருபுறம் இருக்க, இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட அபுபக்கர் சித்திக் பற்றி மூவரும் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பைகளில் சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 17.5 கிலோ வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. பக்ருதீனில் இருந்து பிடிப்பட்ட வகைக்கு சுமார் 10 கிலோ வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதிலிருந்து அதுக்கு இன்னும் செய்யக்கூடிய சில உபகரணங்களும் கிடைச்சிருக்குது. அது அவர் எங்கெங்க இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்ற தகவல் சேகரித்தால் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கும். இந்த வெடிமருந்துகளை சமீபத்தில் தான் வேலூர் அருகே உள்ள ஓட்டேரி மலைப்படுகையில் செயலிழக்க செய்யும் முயற்சி நடந்தது. ஆளில்லாத மலைப்பகுதிக்கு அதிகாரிகள் இந்த வெடிகுண்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள். வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் அதிகாரிகளும் தயார் நிலையில் இருந்தார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டை மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்து வெடிக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி அதிகாரிகள் வெடிபொருட்களை மண்ணுக்குள் புதைத்தார்கள். நேரம் ஆக ஆக எல்லோருக்குமே பதற்றம். ஏனென்றால் இந்த வெடிகுண்டுகளில் இருப்பது அமோனியம் நைட்ரேட் அல்ல, அமோனியம் குளோரைடு. வெடிமருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள மார்க்கிங்ஸ் படி இது கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் அங்க தயார் பண்ணக்கூடிய வெடிமருந்துகளாக இருக்கு. காட்ரிட்ஜ் வடிவத்தில் 9 கிலோ 650 கிராம், அப்புறம் லூஸ் பெட்டிக்குள்ள ஒரு 8 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ், மொத்தம் 17 கிலோ 650 கிராம் எக்ஸ்ப்ளோசிவ். வெடிகுண்டு நிபுணர்கள் வெடியை வெடிக்க ஆயத்தமானார்கள். மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் புழுதியை கிளப்ப பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. ஒன்றல்ல ரெண்டல்ல 42 குண்டுகள் இப்படித்தான் பாதுகாப்பாக தகர்க்கப்பட்டன. பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் ஆகிய மூவரும் இந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை வைத்துதான் மிக பெரும் அசம்பாவிதங்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. புத்தூர் ஏரியாவில் சீஸ் பண்ண அந்த எக்ஸ்ப்ளோசிவ் தான் இங்கே வெள்ளூர் சிபிசிஐடி ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தது. அது சேஃபாக கொண்டு வந்து கார்ட் ஆர்டரின்படி அது செயலிழக்க செஞ்சிருக்கு. மொத்தம் எக்ஸ்ப்ளோசிவ் 42 வெடிகள் வச்சு செயலிழக்க செய்திருக்கு. எங்கள் டீம் தமிழ்நாடு கமாண்டோ ஸ்கூல், மருதம், சென்னை இங்கிருந்து வந்திருக்கு. திருப்பதி பிரம்மோற்சவத்தை சீர்குலைக்க எடுத்த முடிவால் போலீசாரிடம் வசமாக மாட்டிக்கொண்ட இவர்கள் தற்போது சிபிசிஐடி போலீசாரின் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் ஆந்திர மாநிலம் புத்தூரில் இருந்து வேலூருக்கு அடிக்கடி இவர்கள் வந்து சென்றதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிலால் மாலிக் வேலூரை அடுத்துள்ள குடியாத்தம் பகுதியில்தான் வெகு நாட்கள் தங்கியிருந்தார் என்றும் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அவர்களுக்கு வேலூரிலும் பல ஆதரவாளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் யார், அவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்தும் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். பிலால் மாலிக்கை இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள். அரை மணி நேரம் அவரிடம்
தனியாக டி.கே. பாசு வழக்கிலே குறிப்பிட்டுள்ளதைப் போல பேசுவதற்கு நீதிபதி அனுமதி அளித்தார். அவரிடம் இந்த வழக்கு குறித்தும் காவல்துறை செயல்பாடுகள் குறித்தும் அவரிடம் அரை மணி நேரம் பேசினேன். அதற்கு பின்பு நீதிபதி அவர்கள் அவரை 17ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டு 17ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த குற்றவாளிகளை பிடித்த அதிகாரிகளை பாராட்டும் விதமாக தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு கொடுத்து தமிழக அரசு கௌரவித்துள்ளது. சிறப்பு பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை ஆய்வாளர் எஸ். லட்சுமணனின் துணிச்சலை பாராட்டி அவருக்கு ரொக்க பரிசாக 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் தமிழக அரசு வழங்கியது. பிலால் மாலிக்கின் போலீஸ் காவல் 17ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் தீவிரவாதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இயக்க தலைவர்களை கொலை செய்ததற்கான காரணம் என்ன? மக்களோடு மக்களாக மறைந்து கிடந்து மனித உயிர்களை காவு வாங்குவதில் இவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கில் ஏற்கனவே வேறு சிலர் கைது செய்யப்பட்டது எப்படி? இவை எல்லாமே வழக்கின் விசாரணையில் தெரியவரும். தீவிரவாதிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட வெடிமருந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. அமோனியம் நைட்ரேட்டை விட இந்த அமோனியம் குளோரைடு ரொம்ப மோசமானதுன்னு சொல்லப்படுது. இந்த வெடிமருந்தை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சிருந்து பல வருஷத்துக்கு அப்புறமும் வெடிக்க வைக்கலாம்னு சொல்றாங்க. வதந்தி பரப்பினால் என்ன தண்டனை? அதாவது வதந்தி அப்படிங்கிறது சட்டத்தின் முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால், எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லாத பொழுது, அதனால எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாத பொழுது ஒரு நபர் ஒரு வதந்தியை பரப்புறார் அப்படின்னா அதை வேறு மாதிரியாக சட்டம் பார்க்கிறது. அதே நேரத்தில் உள்நோக்கத்தோடு சுயலாபத்தோடு, உதாரணமாக ஒரு விமான நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த விமானத்தில் பாம் இருக்கு, ட்ரெயின்ல பாம் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாம் இருக்கு, கோயில்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் பாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொது அமைதிக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு நபர் நடந்து கொண்டாரேனால் அந்த மாதிரியான வதந்திகளை உள்நோக்கத்தோடு தான் ஒரு நபர் செய்கிற சூழல்ல சட்டம் சற்று கடுமையாக பார்க்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற சூழல்ல செல்போன், இமெயில் இப்படி பலதரப்பட்ட விஞ்ஞான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் காரணமாக ஒரு செய்தி பரப்பப்படுமே ஆனால் உள்நோக்கத்தோடு தவறான ஒரு கருத்து இந்த மாதிரியான செய்தி போனால் பொது அமைதி கெடும். இதனால பொதுமக்களுடைய சகஜநல பாதிப்படையும், குறிப்பிட்ட ஒரு நபரோ சிலரோ மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற சூழலை தெரிஞ்சு பண்ணக்கூடிய பட்சத்தில் அதற்கான சட்டப்படி ஐடி ஆக்ட் படி வழக்கு பதிவுகள் செய்யப்படுகின்றன. ஒரு நபர் அவர் செஞ்ச அந்த வதந்தி காரணமா என்ன நடந்திருக்குங்கிறது கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்படும். அப்படிப்பட்ட வழக்குகள் தன்மை தற்போது உள்ள சூழல்ல நான் பெயிலபிள் கேஸாக வழக்கு பதிவு செய்யப்படுகின்றன. அதற்கான தண்டனை எல்லாமே 3 ஆண்டுகளுக்கு கூடுதலாக இருக்கின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.